ராகு கேது தோஷம் நீங்கணும் அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கிற இந்த கோவிலுக்கு போங்க, நிச்சயமா தீர்வு கிடைக்கும். புதுக்கோட்டையிலிருந்து பொன்னமராவதி போற நெடுஞ்சாலையில திருமலைய கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. குடைவரை கோவிலான இந்த கோவில் கிபி 7ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததா கருதப்படுது. இந்த கோவில் மூலிகை கொண்டு வரையப்பட்ட வண்ண ஓவியங்களோட அழகா காட்சி கொடுக்குது. ஒரு காலத்துல மலையன் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த இந்த தலம் நாளடைவுல மருவி மலைய கோவில் அப்படின்னு மாறி இருக்கு. இந்த கோவில 3 அடுக்கு வேசர விமானத்தோட அழகா காணப்படுதுங்க. அடிவாரத்துல கிழக்குல ஒன்றும் தெற்குல ஒன்றும் 2 குடைவரை கோவில்கள் இருக்கு. கிழக்கு கோவிலின் கருவறையில மலைப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட சிவலிங்கமும் அதன் எதிரில வலம்புரி விநாயகர் திருமேனியும் அற்புத படைப்புன்னு சொல்லலாம். தெற்கு குடைவரை கோவில மேற்கு நோக்கி அருளக்கூடிய சிவனார வழிபட்டா பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. இந்த கோவில் அருணகிரிநாதர் வழிபட்ட தலமாவும் இருக்குங்க. அதனால வருஷம் ஆடி மாதம் திருப்படி பூஜை நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் இத்தல முருகன மனமுறிவை வேண்டிக்க கூடிய சீக்கிரத்திலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது மலைய கோவிலுடைய மகிமை. அப்படி வரம் பெற்ற பக்தர்கள் நன்றி கடனா கோவிலுக்கு வந்து திருப்பணிகள் செஞ்சு மகிழ்றாங்க. பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம், தைப்பூசம் இந்த விழாக்களின் போது சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடக்குது. கோவிலை சுத்தி இருக்கிற மண்டபங்களையும் அடிவாரத்துல பல்வேறு இடங்கள்லையும் அன்னதானமும் நடக்கும். காலையில 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும், சாயந்தரம் 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக திறந்திருக்கும். மாங்கல்ய தோஷம், பித்ரு தோஷம், கால சர்ப்ப தோஷம் மற்றும் ராகு கேது தோஷம் இந்த மாதிரி அந்த தோஷங்கள் எல்லாமே இந்த கோவில்ல நிவர்த்தி செய்யப்படும்.